ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்டான அரிசி பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் வச்சுட்டு 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். பால் கொதிக்கிற வரைக்கும் ஃபுல்லில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பித்தோன்னே நம்ம சிம்மில் வச்சிடலாம். 1/2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்து கழுவி நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம கையில் மசிச்சு எடுத்துக்கலாம். பால் கொதிக்கிறதுக்குள்ளே பால் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு தடவை கலரி விட்டுக்குங்க. இந்த ஏடுலாம் நல்லா மசிச்சு வச்ச பாஸ்மதி அரிசி இப்போ பால் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அரிசி வெந்து வரத்துக்குள்ளே பால் பத்தாது, அதனால் 1/2 கப் தண்ணி கூடவே சேர்த்துக்கிறேன். இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ அடுப்பு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இதில் போட்டிருக்க பாஸ்மதி அரிசி நல்லா குழஞ்சி வரணும். அரிசி போட்டு பால் நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். பக்கத்துலேயே நில்லுங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா முக்கால்வாசி வந்ததுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஏன்னா பால் கம்மியாயிடுச்சு இல்லையா, அதுக்கப்புறம் அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக அடி பிடிக்காமல் வரும். அதுக்காக தான். பால் சுண்டின பிறகு மூடி போட வேணாம். மூடி எடுத்துட்டு நம்ம கையிலேயே கலந்துகிட்டே இருக்கலாம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அடி பிடிச்சிச்சின்னா இந்த பாயசத்தோட டேஸ்ட்டே மாறிடும். அரிசி நல்லா குழையட்டும். அதுக்கு முன்னாடி இது மாதிரி திக்காயிடுச்சுன்னா பால் இருந்தால் பால் சேர்த்துக்குங்க. பால் இல்லைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். நான் குங்குமப்பூ கொஞ்சம் பாலில் ஊற வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அது இல்லைன்னா ஃபுட் கலர் இருந்தால் சேர்த்துக்கலாம். எல்லோ கலர் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அரிசியை நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்குங்க. கரண்டியில் நல்லா மசிச்சுக்குங்க. அரிசி நல்லா குழஞ்சதுக்கப்புறம் 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை போட்டு நல்லா சர்க்கரை கரைஞ்ச உடனே அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம பாதாம் முந்திரி நெய்யில் பொரித்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 10 முந்திரி 6 பாதாம் பருப்பு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நெய்யில் பொரித்து எடுத்துக்கலாம். இது கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே நம்ம அரிசி பாயாசத்தில் எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வர சொல்ல கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. கேஸ் ஆஃப் பண்ணோன்னே ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து தண்ணியாகவும் குடிக்கலாம். இது இப்போ 4 பாதாம் பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சூப்பரான டேஸ்டான அரிசி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.